ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் வாங்குகிற தேங்காவை குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள தேங்காவை நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் காய வச்சு எண்ணெயை ஆட்டுவேன். எப்படின்னு பார்ப்போம். இது வந்து கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய். எவ்வளோ நெத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் விளைஞ்ச தேங்காய்ங்க. இது வந்து மட்டும் கேரளாவில் இருந்தது அந்த தேங்காய். நான் முன்னெல்லாம் இதை மாதிரி கருத்து போச்சு கொஞ்சம் பச்சை பிடிச்சிச்சின்னா தூக்கி தூக்கி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எண்ணெய் அரைக்க போகும்போது தான் சொன்னாங்க, எம்மா இந்த குழன்னு இருந்தால் தான் நாங்கள் அரைக்க மாட்டோம், காஞ்சி கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டி ஆட்டி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நான் உள்ளது பாருங்க கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட மாட்டேன். எல்லாத்தையும் நான் காய வச்சு நல்லா உடச்சி சின்ன சின்னதாக வெட்டி கொஞ்சம் கருப்பட்டி, எலுமிச்சம்பழம், ஏலக்காய் போட்டு ஆட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது தேங்காய் பாருங்கள் எப்படி வாடி ஒரு மாதிரி சுருங்கி போயிடுச்சு பாருங்கள். இது ஒரு வித தேங்காவாம், இது ஒரு வித தேங்காய் அப்படின்னாங்க. இது நல்லா காஞ்சிடுச்சு, சிரட்டையிலேருந்து வந்துச்சு, கொட்டாங்குச்சியிலேருந்து காஞ்சதை இப்படி 2 தடவை 3 தடவை தட்டினோன்னா வந்துடும். நல்லா இப்படி அமுக்கும் போது மொறுன்னு சத்தம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தேங்காய் அரைக்க எண்ணெய் அரைக்க கரெக்டாக இருக்கும். கிளைமேட் வேறு சரியில்லை, அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துடுவேன். இது 2-3 மாதத்துக்கு முன்னே காய வச்சு எடுத்த தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சேன். இதுவும் மொறுன்னு தான் இருக்குது. இது கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சோன்னா நம்ம ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு இது தேங்காய் புண்ணாக்கும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 3 லிட்ரு நம்ம வெளியே வாங்கினா 1 லிட்ரு 400 வைங்க, 3 லிட்ரு எவ்வளோ வரும். அதுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு காத்தார காய வைங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம போட்டு இதை மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் அரைச்சிக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.